Good morning to all. Today, 10th standard Social Science, Economics Unit 4, Government and Taxes. Remaining topic discussed today. Okay, let's start. So, first of all, tax. Tax அப்படின்னா வரி. ஸோ இதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், the origin of the word tax is from taxation, which means an estimate. அதாவது டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்ஜின் அப்படின்னா உருவாதல், வேர்டு சொல். இந்த வரி அப்படிங்கிற சொல் வந்து எந்த இதுலேருந்து உருவானது அப்படின்னா டேக்ஸேஷன். அதாவது டேக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லுலேருந்து உருவானது தான் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் வந்து என்னென்னா எக்ஸ்டிமேட்னா மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அதுக்கப்புறம் டேக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா வரி விதிப்பு. ஸோ ஈஸியாக மீன்ஸ் பை which government finance their expenditure by imposing charges on citizen of corporate entities. அதாவது என்னென்னா இந்த எக்ஸ்பென்சர் அப்படின்னா செலவு. ஸோ இம்போசிங் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இம்போசிங் சார்ஜஸ் அப்படின்னா செலவினங்களுக்காக. சரியா? ஸோ இந்த செலவினங்களுக்காக எக்ஸ்பென்சர்னால் செலவினங்க. எக்ஸ்போசிங் சார்ஜஸ் அப்படின்னா அதாவது செலவு செய்யறதுக்காக அவங்கள்ட்டேருந்து வாங்கக்கூடிய ஒரு சார்ஜ் அப்படின்னா ஒரு வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அதாவது என்னென்னா வருவாயை வந்து உருவாக்குறதுக்காக. சரியா? அதாவது என்ன அப்படின்னா வரி விதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் வந்து தன்னுடைய செலவினங்களுக்காக வந்து பொதுமக்களிடமும் அப்புறம் பெரு நிறுவனங்களிடமும், கார்ப்பரேட் அப்படின்னா பெரு நிறுவனங்கள், சரியா, சிட்டிசன்னா பொதுமக்கள். ஸோ பொதுமக்களிடமும் அப்புறம் பெரு நிறுவனங்களிடமும் வந்து வரி விதித்து வருவாயை உருவாக்கும் ஒரு வழிமுறை தான் வந்து இந்த வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரியே த மெயின் purpose of taxation is to accumulate fund for the functioning of the government machineries. அதாவது accumulate fund அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது என்னென்னா நிதி. நோட் பண்ணிக்கிங்க, நிதி. ஸோ accumulate fund அப்படின்னா என்னென்னா அதாவது the main purpose of taxation, அதாவது வரி விதிப்போட முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா பாருங்கள், இந்த அரசு மெஷினரி, கவர்மெண்ட் மெஷினரி அப்படின்னா அரசு இயந்திரங்களின் செயல்பாட்டிற்காக. நோட் பண்ணிக்கோங்க, இயந்திரங்கள் ஃபங்க்ஷனிங்னா செயல்பாடு. அரசு இயந்திரங்களின் செயல்பாட்டிற்காக வரியின் மூலம் வந்து நிதி திரட்டுவது வரி விதிப்பின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்குமுலேட் ஃபண்ட் அப்படின்னா நிதி திரட்டுவது. அதாவது அரசின் இயந்திரங்களின் செயல்பாட்டிற்காக வரியின் மூலம் நிதி திரட்டுவது வரி விதிப்பின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரியே டேக்ஸ் ஹஸ் கம் இன்டு ஃபார் ஃப்ரண்ட் ஆன் அக்கௌண்ட் ஃபார் த நியூ கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்னா நல்ல அரசு. நோட் பண்ணிக்கோங்க, இந்த வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது நல்ல அரசு என்ற கருத்தை வந்து மையமாக வைத்து, ஃபார் ஃப்ரண்ட் அப்படின்னா மையமாக கொண்டு செயல்படுவது தான் வந்து இந்த டேக்ஸ் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு, ரைட். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் வித்தவுட் ஏ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டிசையர் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர். அதாவது டேக்ஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னா கட்டாயமாக, அதாவது வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரிகள் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா எதிர்பார்ப்பு, பேமெண்ட் கம்பல்சரினா கட்டாயமாக செலுத்தக்கூடிய கட்டணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா எதிர்பார்ப்பும் இன்றி, சரியா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி. டைரக்ட் ரிட்டர்ன் அப்படின்னா நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த வரிகள் அப்படிங்கிறது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணம் தான் வந்து வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ப்ரொஃபஸர்
ப்ரொஃபஸர் யார் அப்படின்னா செலிக்மேன். இவருடைய ஆல்சோ டிஃபைன் கருத்துப்படி எ டேக்ஸ் ஆஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எ பர்சன் டு த கவர்மெண்ட் to defray the expenses incurred in the common interest of all without reference to special benefit conferred. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த பேரரசில் செலிக்மேனோடைய கருத்துப்படி வரி அப்படிங்கிறது ஒரு குடிமகன், நோட் பண்ணிக்கிங்க, ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகன் வந்து அரசுக்கு கட்டாயம் செலுத்துகை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரியே அரசிடமிருந்து எந்த நேரடி நன்மையும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா சரி, காமன் இன்ட்ரெஸ்ட்னால் எந்த ஒரு அரசிட்ட வந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதே வரி அப்படிங்கிறது வந்து இவருடைய வரையறையாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜு. ரைட். நெக்ஸ்ட் டேக்ஸு சிஸ்டம், அதாவது வரி அமைப்பு. ஸோ இதான் வந்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாரு, எவ்ரி டைப் ஆஃப் டேக்ஸ் ஹேஸ் கம் சம் அட்வான்டேஜஸ் அண்ட் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? ஒவ்வொரு வகையான வரியும் சில நன்மைகள் மற்றும் தீமைகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வான்டேஜ்னால் நன்மை, அட்வான்டேஜ்னால் தீமைகள். அதாவது ஒவ்வொரு வகையான வரியும் சில நன்மைகள் மற்றும் தீமைகளை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஹேவ் எ டேக்ஸ் சிஸ்டம். டேக்ஸ் சிஸ்டம் that is a collection of variety of tax. ஸோ அதனால் வந்து நாம் கொண்டுள்ள வரி அமைப்பு, அதாவது we have a tax systemனா நாம் கொண்டுள்ள வரி அமைப்பு a collection of variety of taxes, அதாவது பல்வேறு வகையான வரிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரம் ஆடம் ஸ்மித் many economists have given list of canon taxation. அதாவது இந்த ஆடம் ஸ்மித் முதல் பல பொருளாதார வல்லுநர்கள் வந்து வரி விதிப்பு கொள்கைகளை கொடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீகால் தோஸ் காமன் அமாங் தெம் ஃபார் டிஸ்கஷன் ஹியர். சரியா? அதாவது அவைகளில் பொதுவான வரிகள் வந்து இங்கே நினைவு கூறுவது முக்கியமானதாக வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன வரி அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், கெனான் ஆஃப் ஈக்குவலிட்டி, சமத்துவ வரி, நோட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட், அதாவது வரி ஒரு கட்டணம் என்பதால் வந்து ஆல் எக்கனாமிசிஸ்ட் அக்ரீட் தட் ஈக்குவலிட்டி இஸ் த cardinal principle designing the tax system. கார்டினல் அப்படின்னா என்னென்னா முதன்மை, நோட் பண்ணிக்கோங்க, முதன்மை. ஸோ இந்த வரி அப்படிங்கிறது ஒரு கட்டாய கட்டணம் என்பதால் வந்து வரிமுறையை வந்து வடிவமைப்பதில், அதாவது டேக்ஸ் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணுறதுல வந்து என்னாச்சுன்னா வரி அமைப்பு முறையை வடிவமைப்பதில் வந்து சமத்துவம் என்பது முதன்மை என்பதை அனைத்து பொருளாதார வல்லுநர்களும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஒப்புக்கொள்ளிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ரிச் சுட் பே மோர் டேக்ஸ் ரெவென்யூ டு கவர்மெண்ட் தென் த புவர். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, பணக்காரர்கள் வந்து ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வருவாயை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பிகாஸ் ரிச் has more ability than the poor to pay the tax. ஸோ அதனால் ஏனென்றால் வந்து ஏழைகளை விட பணக்காரர்கள் அதிக வரி செலுத்தும் திறன் உள்ளது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது கெனான் ஆஃப் கார்டினன்டி கெனான் ஆஃப் சர்டனிட்டி. ஸோ சர்டனிட்டி அப்படின்னா உறுதி வரி, நோட் பண்ணிக்கோங்க. Government should announce in advance the tax system so that every taxpayer will be able to calculate how much tax amount
ஒன் மே ஹாவ் டு பே டூரிங் எ இயர் டு த கவர்மெண்ட். சரியா, அதாவது ஒவ்வொரு வரி செலுத்துவோரும், எவ்ரி டேக்ஸ் பேயர் அப்படின்னா ஒவ்வொரு வரி செலுத்துவோரும், எவ்ரி டூரிங் எ இயர் டு த கவர்மெண்ட் அப்படின்னா ஒரு வருடத்தில் எவ்வளவு வரித்தொகையை வந்து அரசாங்கத்திற்கு வந்து செலுத்த வேண்டும் என்பதை வந்து கால்குலேட் அப்படின்னா கணக்கிட்ட ஒவ்வொரு அரசாங்கமும் வரிமுறையை வந்து முன்கூட்டியே வந்து அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு கெனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், அதாவது சிக்கனம் மற்றும் வசதி வரி. ஸோ பாருங்கள், இஃப் த டேக்ஸ் இஸ் சிம்பிள், சரியா, அதாவது வரி எளிமையாக வந்து இருந்துச்சுன்னா தென் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ் டேக்ஸ் பேயர் காஸ்ட்டு ப்ளஸ் டேக்ஸ் கலெக்டர் காஸ்ட், அதாவது வரி வசூலிப்பதற்கான செலவு, வரி செலுத்துவோர் செலவு ப்ளஸ் வரி வசூலிப்போர் செலவு, நோட் பண்ணிக்கோங்க, வில் பி வெரி லோ. ஸோ வில் பி வெரி லோ, அதாவது வரி எளிமையாக வந்து இருந்துச்சுன்னா வரி வசூலிப்பதற்கான செலவு, வரி செலுத்துவோர் செலவு ப்ளஸ் வரி வசூலிப்போர் செலவு, இது ரெண்டும் சேர்ந்ததாக வந்து வரி வசூலிப்பதற்கான செலவு மிக குறைவாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்தர் டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட் ஃப்ரம் எ பர்சன் அட் த டைம் ஹி கெட்ஸ் எனாஃப் மணி டு பே டேக்ஸ், அதாவது என்ன அப்படின்னா மேலும் வந்து ஒரு நபருக்கு வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி திஸ் இஸ் கால்டு கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், இதை தான் வந்து என்ன இந்த வசதிக்கான இது வந்து வசதிக்கான வரி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏ கன்வீனியன்ட் டேக்ஸ் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ், அதாவது வசதியான வரி அப்படிங்கிறது என்னென்னா வரி வசூலிக்கும் செலவை வந்து குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி, நோட் பண்ணிங்க, எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நெகிழ்ச்சி வரி. அப்புறம் கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. அதாவது கெனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படின்னா சிக்கனம் மற்றும் வசதி வரி. ஃபோர்த் வந்து கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. பாருங்கள், கவர்மெண்ட் ஷுட் சூஸ் த taxes that can get enough tax revenue do it, அதாவது அரசாங்கம் வந்து போதுமான வரி வருவாயை வந்து பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அரசாங்கம் போதுமான வரி பெறக்கூடிய வரிகளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதாவது என்னென்னா அதாவது அரசாங்கம் வந்து போதுமான வரியை பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் ஷுட் சூஸ் ஃபியூ டேக்ஸஸ் தட் கேன் ஃபிக்ஸ் மோர் டேக்ஸ் ரெவென்யூ, அதாவது என்ன அப்படின்னா நிறைய வரிகளுக்கு பதிலாக அதிக வருவாயை பெறக்கூடிய சில வரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் டேக்ஸஸ், அதாவது தேர்வு செய்வது மூலிமா இது வந்து உற்பத்தி திறன் வரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திஸ் இஸ் கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, இதுதான் வந்து உற்பத்தி திறன் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டேக்ஸ் பெய்டு பை த பீப்புள் அவுட் ஆஃப் தேர் இன்கம்ஸ், அதாவது என்னென்னா மக்கள் தங்கள் வருமானத்திலிருந்து வரியை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ஃபோர் த டேக்ஸ் சிஸ்டம் should be designed in such a way to the people automatically pay more tax revenue if their incomes grow, அதாவது என்ன அப்படின்னா எனவே வந்து மக்கள் வருமானம் அதிகரித்தால் தானாகவே அதிக வருவாயை செலுத்தும் வகையில் வரி அமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு கெனான் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, இது வந்து நெகிழ்ச்சி வரி எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு ஒய் டேக்ஸஸ், வரி ஏன் விதிக்கப்படுகிறது, இதான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸோ வரி ஏன் வந்து விதிக்கப்படுகிறது. ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேட்ஸ் அண்ட்
their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. அதாவது வரலாற்று காலத்திலிருந்தே நோட் பண்ணிக்கிங்க, வரலாற்று காலத்திலிருந்தே வந்து நாடுகளும் நாடுகளும் தேர் ஃபங்க்ஷனல் ஈக்குவலன்ஸ்னால் அதற்கு இணையாக செயல்படும் அரசுகளும் வரி விதிப்பின் மூலம் டாக்ஸேஷன் வரி விதிப்பின் மூலம் பெற்ற நிதியிலிருந்து பல செயல்களை நிறைவேற்றின. மெனி ஃபங்க்ஷன்னா கேரி அவுட்னா நிறைவேற்றின, பல செயல்களை நிறைவேற்றின அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரலாற்று காலத்திலிருந்தே வந்து நாடுகளும் அதற்கு இணையான செயல்படும் அரசுகளும் வந்து வரி விதிப்பின் மூலிமா பெறக்கூடிய நிதியிலிருந்து பல செயல்களை வந்து நிறைவேற்றியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் தீஸ் இன்க்ளூடு எக்ஸ்பென்சர் அந்த அவைகளில் சில எக்ஸ்பென்சர்ஸ் ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது அவைகளில் சில பொருளாதார உள்கட்டமைப்பு செலவுகள். ஸோ அது வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து, சாங்ஷன் அதாவது என்ன அப்படின்னா சாங்ஷேஷன் அப்படின்னா என்னென்னா துப்புரவு, அதுக்கப்புறம் சானிடேஷன் அப்படின்னா துப்புரவு, அதுக்கப்புறம் பப்ளிக் சேஃப்டி அப்படின்னா பொது பாதுகாப்பு, அப்புறம் எஜுகேஷன்னா கல்வி, ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னா சுகாதார அமைப்பு, அதுக்கப்புறம் இந்த நேம் எஃப்யூ சரியா, அதாவது கல்வி, உடல் நலம், சுகாதார அமைப்பு, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருளாதார உள்கட்டமைப்பு. அதுக்கப்புறம் மிலிட்ரி இராணுவம், சயின்டிஃபிக் ரிசர்ச்னா அறிவியல் ஆராய்ச்சி, கல்ச்சர்னா கலாச்சாரம், தென் ஆர்ட்ஸ் அப்படின்னா கலை, அதுக்கப்புறம் பப்ளிக் ஒர்க்குனா பொது பணிகள், அப்புறம் பப்ளிக் இன்சூரன்ஸ்னால் பொது காப்பீடு, தென் அந்த ஆப்ரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் இட்செல்ஃப், அதாவது அரசாங்க செயல்பாடுகள் போன்றவையெல்லாம் வந்து இந்த எக்கனாமிக் எக்ஸ்பென்சஸில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது ரைட் ஏ government's ability to raise taxes is called its fiscal capacity. அதாவது வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் வந்து நிதி திறன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ் when expenditure exceed tax revenue, அதாவது என்ன அப்படின்னா இந்த செலவானது வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது என்னாச்சுன்னா கவர்மெண்ட் அக்குமுலேட் டெபிட். அக்குமுலேட் அப்படின்னா அக்குமுலேட்னா கடனை திரட்டுகிறது. அக்குமுலேட் அப்படின்னா திரட்டுகிறது, டெபிட்னா கடன் சரி. அதாவது செலவானது வரி வருவாயை விட அதிகமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கம் வந்து கடனை வந்து திரட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எ போர்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் மே பி யூஸ்டு டு சர்வீஸ் ஃபாஸ்ட்டு டெபிட். அதாவது ஃபாஸ்ட்டு டெபிட் அப்படின்னா ஃபாஸ்ட்னா கடந்த காலம், நோட் பண்ணிக்கங்க. வரியின் ஒரு பகுதி கடந்த கால பணிகளுக்கான கடன்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வருஷத்தில் ஏதாவது ஒரு செலவு இருந்தால் அந்த செலவுக்கு கூட வந்து கரண்ட்லி இருக்கக்கூடிய அந்த வருவாயை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ டேக்ஸஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர், அதாவது என்ன அப்படின்னா வரிகளின் ஒரு பகுதி, அதாவது அரசாங்கம் மக்களின் நலனிற்கும் பப்ளிக் சர்வீஸ் பொது சேவைகளுக்கும் வந்து வரியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திஸ் சர்வீஸ் கேன் இன்க்ளூடு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த சேவைகளில் வந்து என்னென்ன வந்து டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறைகள், அப்புறம் பென்ஷன் ஃபார் த எல்டர்லி, அதாவது முதியோர்களுக்கான ஓய்வூதியம், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், அதாவது வேலையின்மை சலுகைகள், அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா பொது போக்குவரத்து ஆகியவைகளுக்கு வந்து இந்த வருவாய் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எனர்ஜி, வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்
ஆல்சோ காமன் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், அதாவது இந்த ஆற்றல், நீர் மற்றும் கழிவு மேலாண்மை வந்து ஆகியவை வந்து மக்களுக்கான பயன்பாடுகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். Do you know taxation in India has root from the period of மனு சப்தாரி. அதாவது என்னென்னா பாருங்கள். ஸோ மனு ஸ்மிருதி அண்ட் அர்த்தசாஸ்திரா, அதாவது இந்தியாவில் வரி விதிப்பும் வேர்கள், ரூட் அப்படின்னா வேர்கள் வந்து மனு ஸ்மிருதி மற்றும் அர்த்தசாஸ்திர காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ப்ரெசன்ட் இந்தியன் டேக்ஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்டு ஆன் திஸ் ஏன்சியன்ட் டேக்ஸ் சிஸ்டம். தற்கால இந்திய வரிமுறையானது பண்டைய கால வரிமுறையை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், வரிகளின் வகைகள். அதில் ஃபஸ்ட்டு டைரக்ட் டேக்ஸ், நேர்முக வரிகள். ஸோ பாருங்கள், எ டேக்ஸ் இம்போஸ்டு ஆன் an individual or organization which is paid directly is a direct tax. அதாவது என்ன அப்படின்னா, இந்த நேர்முக வரி என்பது இண்டிவிஜுவல் அப்படின்னா ஒரு தனி நபர் ஆர் ஆர்கனைசேஷனா அல்லது நிறுவனத்தின் மீது which is paid directly நேரடியாக விதிக்கப்படும் வரிகளுக்கு பேர் தான் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த burden ஆஃப் எ டைரக்ட் டேக்ஸ் cannot be shifted to others, அதாவது இவ்வரியை வந்து மற்றவர் மீது வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜேஎஸ் மில் டிஃபைன்ஸ் எ டைரக்ட் டேக்ஸ், அதாவது ஜேஎஸ் மில் அப்படிங்கிறவர் இந்த நேர்முக வரி பற்றி வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து என்னென்னா, as one which is demanded from the very person who it is intended or desire should pay it, அதாவது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ, நோட் பண்ணிக்கோங்க, வெரி பர்சன் ஹூ இட் இஸ் இன்டெண்டட், யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அவ்வரியை, டிசையர் சுட் பே இட், அவரே அவ்வரியை செலுத்துவதாகும் அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சம் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கோஆபரேஷன் டேக்ஸ், அதாவது சில நேர்முக வரிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் வருமான வரி, தென் வெல்த் டேக்ஸ் சொத்து வரி, அண்ட் கார்ப்பரேஷன் டேக்ஸ், அதாவது கார்ப்பரேஷன் டேக்ஸ் அப்படின்னா நிறுவன வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். டூ யூ நோ இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் was introduced for the first time in 1816 by the Sir John Wilson in order to meet the loss of subsistence by the government and account of the Unity of 1857. நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் முதலாக வந்து வருமான வரி 1860ஆம் ஆண்டு சர் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, 1857 த கிரேட் இந்தியன் ரிவால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1857ஆம் ஆண்டு நடந்த கழகத்தின் மூலம் வந்து ஏற்பட்ட இழப்புகள், லாசஸ்னால் இழப்புகளை வந்து சப்ஸ்டனைடுனா என்னது, ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஒரு ஆணை தான் வந்து வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ், வருமான வரி. பாருங்கள், இன்கம் டேக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லீவ்டு ஆன் அண்ட் இண்டிவிஜுவல் இன் இந்தியா. ஸோ வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரிகளில் வந்து மிகவும் முக்கியமான வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு முக்கியமான வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வரி வந்து தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் வந்து விதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் இஸ் சார்ஜ்டு டைரக்ட்லி பேஸ்டு ஆன் த இன்கம் ஆஃப் எ பர்சன், அதாவது இவ்வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் வந்து விதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜஸ் வேரியஸ் டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம். சரியா? அதாவது வரி வசூலிக்கப்படும் விகிதம் வந்து வருமான அளவை பொறுத்து வந்து மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே
ரைட். அதே மாதிரி இது வந்து ஸ்டூடெண்ட் ஆர் ஆஸ்க்டு, அதாவது உங்கள்கிட்ட வந்து என்னென்னா இந்த இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நெட்டில் சர்ச் பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ரைட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னா சொத்து வரி. கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னா சொத்து நிறுவன வரி. நோட் பண்ணிக்கோங்க. கார்ப்பரேட் டேக்ஸ்னால் நிறுவன வரி. திஸ் டேக்ஸ் இஸ் லீவ்டு ஆன் கம்பெனிஸ் தட் எக்ஸைஸ் ஏ செப்பரேட் என்டைட்டில்ஸ் ஃப்ரம் தர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்னால் பங்குதாரர்கள். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரி தங்கள் பங்குதாரரிடமிருந்து இண்டிவிஜுவல் அப்படின்னா என்னென்னா செப்பரேட் என்டைட்டில்ஸ் அப்படின்னா இந்த வரி வந்து தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்னால் நிறையா பேர் வந்து ஷேர் வந்து போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து தனித்தனியாக வந்து சில கம்பெனியெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த கம்பெனிகளுக்கு வந்து தனித்தனியாக வந்து விதிக்கப்படக்கூடிய அந்த வரிகளுக்கு பேர் தான் வந்து இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதுக்கப்புறம் it is charged on royalties interest gain from the sale of capital asset located in India. அதாவது இவ்வரி வந்து தனிநபர், நோட் பண்ணிக்கிங்க, இது இந்தியாவில் வந்து அமைந்துள்ள சிறப்பு உரிமைகள், அதாவது ராயலிட்டிஸ் அப்படின்னா சிறப்பு உரிமைகள், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கெயின் அப்படின்னா மூலதன சொத்துகளின் விற்பனையிலிருந்து வரக்கூடிய வட்டி லாபம் அதுக்காகவும், அதுக்கப்புறம் கேபிட்டல் அசெட் அப்படின்னா தொழில்நுட்ப சேவைகள், கேபிட்டல் அசெட்னா சொத்து மூலிமா விற்பனையிலேருந்து வரக்கூடிய வட்டி லாபங்கள், அதுக்கப்புறம் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் அண்ட் டிவைடன்ஸ், அதாவது என்ன அப்படின்னா தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவு தொகைகளுக்கான கட்டணம் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த வரிக்கு பேர் தான் வந்து இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் நிறுவன வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ்டு ஆன் இன்கம் தட் இஸ் ஏரியாஸ் இன் இந்தியா. அதாவது இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெறும் வருமானத்தின் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்தியாவில் காணப்படக்கூடிய இந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரிகளின் அளவு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு இன்கம், அப்புறம் ஃபாரின் இந்தியன் கம்பெனிஸ் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ். சரியா? அதாவது ஃபார் இந்தியன் கம்பெனிஸ் வருமானம், அப்புறம் இந்திய நிறுவனம், அதுக்கடுத்தது அயல்நாட்டு நிறுவனம். சொல்ல பாருங்கள். லெஸ் தென் 50 crore, அப்புறம் மோர் தென் 50 crores. 50 கோடிக்கு கீழ், 50 கோடிக்கு மேல், 50 கோடிக்குள், அப்புறம் 50 கோடிக்கு மேல். இந்தியன் கம்பெனிக்கு வந்து 70%, ஃபாரின் கம்பெனிக்கு வந்து 40%. அதாவது 50 கோடிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா இந்திய கம்பெனிக்கு 25%, ஃபாரின் கம்பெனிக்கு 40%. அதே மாதிரி 50 கோடிக்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா இந்திய கம்பெனிக்கு வந்து 30%, ஃபாரின் கம்பெனிக்கு வந்து 40%. போத் எல்லாமே வந்து 40% தான் வந்து ஃபாரின் கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் வந்து டேக்ஸேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு சொத்து வரி, வெல்த் டேக்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. வெல்த் டேக்ஸ் சொத்து வரி அல்லது செல்வ வரி. வெல்த் டேக்ஸ் இஸ் சார்ஜ்டு ஆன் த பெனிஃபிட் டிரைவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். அதாவது சொத்து வரி அப்படிங்கிறது என்னென்னா தன் சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனர்ஷிப்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்னா சொத்து உரிமையாளர்களுக்கு பெனிஃபிட் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்காக அந்த சொத்தின் மேலே விதிக்கப்பட அந்த ஓனர் அப்படின்னா அந்த உரிமையாளருக்கு விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து இந்த சொத்து வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அதாவது என்னென்னா திஸ் சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் வந்து இந்த வரி வந்து விதிக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த பொருள் வந்து அந்த சந்தையில் எவ்வளவு வருமானத்தில் வந்து விற்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வரி வந்து விதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த டேக்ஸ்
இஸ் லிவ்டு ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அலைக். அதாவது இந்த வரி வந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட், அதுக்கப்புறம் பாக்ஸ் இருக்கிற பார்க்கலாம். இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இந்திய அரசாங்கத்தால் 3 அடுக்குகளாக வந்து வரி வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தெர் ஆர் டேக்ஸஸ் தட் கேன் பி ஈஸிலி கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். அதாவது இந்த இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து வரி வந்து எல்லாமே வந்து நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகள் உள்ளன. நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கக்கூடிய வரிகளெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன் இந்தியா ஆல்மோஸ்ட் ஆல் டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை த யூனியன் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் வந்து நடுவண் அரசால் வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டேக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் கலெக்டட் பை த போத் யூனியன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி நடுவண் மற்றும் மாநில அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் த டேக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கலெக்டட் பை லோக்கல் கவர்மெண்ட். அதாவது சொத்துகளுக்கான வரி வந்து உள்ளூர் அரசாங்கங்களால் வந்து வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு இன் இந்தியா we collected more tax revenue through indirect taxes than through direct through direct taxes. அதாவது இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரிகள் தான் அதிக வருவாயை வந்து வசூலிக்கப்படுகின்றன. மறைமுக வருவாயில் தான் வந்து அதிக வருவாய் வந்து வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா அண்ட் கஸ்டம் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி அப்படின்னா சுங்க வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸஸ் மறைமுக வரிகள். இஃப் த burden ஆஃப் டேக்ஸ் கேன் பி shifted to others. அதாவது ரைட், ஸோ பாருங்கள், ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை வந்து மற்றொருக்கு மாற்றப்பட்டால் இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ அது வந்து மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ் அப்படின்னா ஒருவர் மேலே வந்து விதிக்கப்பட்ட வரி சுமை, பூடன் அப்படின்னா வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன் வில் த இன்சிடென்ஸ் இஸ் ஆன் த அனதர் பர்சன். சரியா? அதாவது வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர், வரி சுமையை சுமப்பவர் வேறொருவர்னு சொல்கிறாங்க. சரியா? வரி விதிக்கப்பட்டவர் ஒருவர், ஆனால் வந்து வரி சுமையை சுமப்பவர் வேறொருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்ஃபோர் இன் த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் த டேக்ஸ் பேயர் இஸ் நாட் த டேக்ஸ் பேரியர். அதாவது ஆகையால் வந்து மறைமுக வரியில் வந்து வரி செலுத்துபவர் வந்து வரி சுமையை சுமப்பவர் அல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. வரி செலுத்துறவு தான் வந்து அவர், ஆனால் இந்த வரி சுமையை வந்து சுமப்பவர் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சம் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி. அதாவது இந்தியாவில் காணப்படக்கூடிய சில மறைமுக வரிகள் அப்படின்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு முத்திரைத்தாள் வரி, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னால் பொழுதுபோக்கு வரி, எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா சுங்கத்தீர்வை, அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஜிஎஸ்டி. இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட், ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரைத்தாள் வரி. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் எ டேக்ஸ் தட் இஸ் பெய்டு ஆன் அஃபிஷியல் டாக்குமெண்ட் லைக் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் document related to a property in some contractual agreement. அதாவது முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது அஃபிஷியல் டாக்குமெண்ட் அப்படின்னா அரசாங்க ஆவணங்களான
மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா திருமண பதிவு, ஆர் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு எ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்து தொடர்பான ஆவணங்கள், இன் சம் கான்ட்ராக்டிவல் அக்ரிமெண்ட் அப்படின்னா சில ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. இது வந்து என்ன அப்படிங்கிறது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், பொழுதுபோக்கு வரி. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் இஸ் எ டியூட்டி தட் இஸ் சார்ஜ்டு பை த கவர்மெண்ட் ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைடட். அதாவது எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலுமே வந்து ஸோ அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி தான் வந்து பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே திஸ் டேக்ஸ் கேன் பி சார்ஜ்டு ஆன், அதாவது இந்த வரி வந்து எந்தெந்த இந்த எந்தெந்த என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்குகள் மேலே வந்து விதிக்கப்படும் அப்படின்னா மூவி டிக்கெட் அப்படின்னா அதாவது திரைப்படம் பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற கட்டணம். அப்புறம் டிக்கெட் டு அம்யூஸ்மெண்ட் பார்க், அதாவது என்னென்னா டிக்கெட்ஸ் டு அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னா அதாவது பொழுதுபோக்கு பூங்காக்கள், அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன்னா கண்காட்சிகள், அப்புறம் அண்ட் ஈவென்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அதாவது விளையாட்டு நிகழ்ச்சிகள், விளையாட்டு அரங்கம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சி ஆகியவற்றை வந்து பார்ப்பதற்காக, சரிங்களா. ஸோ வாட்சிங்னா என்னது, பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற வரி தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. ஸோ அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி இஸ் அண்ட் டியூட்டி ஆன் மேனுஃபேக்சர்டு கூட்ஸ் லிவ்டு அட் த மூமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ரேதர் தென் அட் சேல். அதாவது சுங்கத்தீர்வை என்பது வந்து விற்பனையை விட, நோட் பண்ணிங்க, ரேதர் தென் சேல் அப்படின்னா ரேதர்னா விட, சேல்னா விற்பனை. ஸோ சுங்கத்தீர்வை வந்து விற்பனையை விட, மேனுஃபேக்சரர் மூமெண்ட் அப்படின்னா உற்பத்தி இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுஃபேக்சர்டு கூட்ஸ் அப்படின்னா எனி டியூட்டி அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான். அதாவது சுங்கத்தீர்வை அப்படிங்கிறது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் வந்து இங்கே சுங்கத்தீர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே எக்ஸைஸ் is typically imposed in addition to indirect taxes such as sales tax. இது வந்து வரி வந்து பொதுவாக வந்து விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் ரீசெண்டாக வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக அதாவது 2017 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஜிஎஸ்டி பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி. த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸஸ். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஜிஎஸ்டி பாஸ்டு இன் பார்லிமெண்ட் ஆன் 29 மார்ச் 2017. இவ்வரி வந்து இந்திய பாராளுமன்றத்தில் வந்து மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1 ஜூலை 2017. ஸோ மேலும் ஜூலை 1, 2017 முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த வரி அப்படின்னு சொல்கிறாங்க. த மோட்டோ இஸ் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அண்ட் ஒன் டேக்ஸ். இதனுடைய குறிக்கோள் வந்து என்னென்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பது தான் வந்து இந்த ஜிஎஸ்டியோடைய ஒரு மோட்டோ, ஒரு குறிக்கோளாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு. சொல்ல பாருங்கள். ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் எஸ்ஜிஎஸ்டி. இன்ட்ராஸ்டேட் வித்தின் த ஸ்டேட். இன்ட்ராஸ்டேட்னா ஒரு மாநிலத்திற்குள். நோட் பண்ணிக்கோங்க. விஏடி அப்படின்னா வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஏடி அப்படின்னா மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸஸ். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது
விஏடி அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், லாட்ரி டேக்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் சூர்சார்ஜ் சூர்சார்ஜ் சீசஸ். அதாவது என்னன்னா மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிறது சேல்ஸ் டேக்ஸ் விற்பனை வரி, அப்புறம் பர்ச்சேஸ் டேக்ஸ்னால் கொள்முதல் வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னால் பொழுதுபோக்கு வரி, லக்ஸுரி டேக்ஸ்னால் ஆடம்பர வரி, அதுக்கப்புறம் லாட்ரி டேக்ஸ்னால் பரிசு சீட்டு வரி, அப்புறம் ஸ்டேட் சர்சார்ஜு சேசஸ் அப்படின்னா என்னென்னா மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். இதெல்லாம் வந்து எஸ்ஜிஎஸ்டி, மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சிஜிஎஸ்டி, மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இன்ட்ராஸ்டேட். இதுவும் வந்து மாநிலத்துக்குள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது மத்திய சுங்கத்தீர்வை. அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ்னால் சேவை வரி. அப்புறம் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னா ஈடு செய்வரி. அதுக்கப்புறம் அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ் அப்படின்னா கூடுதல் ஆயத்தீர்வை. அப்புறம் சர்சார்ஜ் எஜுகேஷன் அப்படின்னா கூடுதல் கட்டணம். அப்புறம் கல்வி கட்டணம். அதுக்கப்புறம் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி செஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலை கல்வி வரி. இதெல்லாம் வந்து இந்த சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் வரும், சிஜிஎஸ்டியில் வந்து வரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டடு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஐஜிஎஸ்டி, அதாவது ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இன்ட்ராஸ்டேட். இது வந்து மாநிலத்திற்குள்னு சொல்கிறாங்க. தெர் ஆர் 4 மேஜர் ஜிஎஸ்டி ரேட், அதாவது 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் வந்து உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. 5%, 12%, 8%, 28%. Almost all necessities of like vegetables, food grains are exempted from this tax. அதாவது exempted அப்படின்னா விலக்கு அளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இந்த 5%, 12%, 18%, 28% இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகள். அப்புறம் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்னா உணவு தானியங்கள் போன்ற நாள்ட நெசசிட்டிஸ் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா ஃப்ரான்ஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954. அதாவது இந்த 1954ஆம் ஆண்டு முதல்ல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை வந்து அமல்படுத்திய நாடு வந்து ஃப்ரான்ஸ் தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். Remaining topic we see the next class. Okay, thank you.